இப்போது என் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல். கடவுள் எந்த திசையில் தனது பார்வையை செலுத்துகிறார் என்று கேட்டார். சிறுவன் தயங்காமல் பதிலளித்தான், நான் இதற்கு பதிலளிக்கிறேன், ஆனால் அதற்கு எனக்கு ஒரு எளிய மெழுகுவர்த்தி தேவை. மன்னர் உடனே தனது பணியாளர்களை அழைத்து ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து அந்த புத்திசாலியான சிறுவனிடம் கொடுக்கச் சொன்னார். சிறுவன் மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து அதன் மென்மையான ஒளியை மன்னருக்கு காட்டிக் கேட்டான், ஓ மாண்புமிகு மன்னரே, இந்த மெழுகுவர்த்தியின் ஒளி எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? மன்னர் சிறிது நேரம் அந்த ஒளியை உற்று நோக்கிவிட்டு பதிலளித்தார், அதன் ஒளி எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் பரவி இருக்கிறது. உடனே அந்த இளம் ஞானி சொன்னான், இதுதான் உங்கள் இரண்டாவது கேள்விக்கான பதில். கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாம் வல்லவர். அதனால்தான் அவர் ஒவ்வொரு உயிரினத்தின் செயல்களையும் எண்ணங்களையும் பாரபட்சமின்றி சமமாக பார்க்கிறார். இப்போது மன்னரின் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. கடைசி கேள்விக்கான பதிலை கேட்க அவர் ஆவலுடன் இருந்தார். சிறுவனே, என் கடைசி கேள்விக்கு பதில் சொல். அந்த எல்லையற்ற சக்தியால், அதாவது கடவுளால் என்ன செய்ய முடியும் என்றார் மன்னர். சிறுவன் புத்திசாலித்தனத்துடன் பதிலளித்தான், ஓ மாண்புமிகு மன்னரே, நான் இதற்கு பதிலளிக்கிறேன், ஆனால் இதற்காக நான் உங்கள் அரண்மனைக்கு வரவேண்டும். அதேபோல் நீங்களும் ஒருமுறை என் எளிய இல்லத்திற்கு வரவேண்டும். மன்னர் சிறிது தயங்கினார், ஆனால் அந்த சிறுவனின் ஞானத்தையும் பதிலளிக்கும் திறனையும் கண்டு வியந்தவர். மேலும் பதிலை கேட்கும் ஆவலில் தனது சம்மதத்தை தெரிவித்தார். உடனே அந்த சிறுவன் எழுந்து மன்னரின் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அதே நேரத்தில் மன்னர் பணிவுடன் சிறுவனின் எளிய இடத்தில் போய் அமர்ந்தார். சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்த சிறுவன் அமைதியான குரலில் சொன்னான், ஓ மாண்புமிகு மன்னரே, இதுதான் உங்கள் கடைசி கேள்விக்கான பதில். கடவுளால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டீர்கள் அல்லவா? அந்த தெய்வீக சக்தியால் என்னைப் போன்ற ஒரு ஏழையை உங்களின் அரச சிம்மாசனத்தில் அமர வைக்கவும், உங்களைப் போன்ற ஒரு வலிமை மிக்க மன்னரை ஒரு சாதாரண ஏழையின் இடத்தில் அமர வைக்கவும் முடியும். கடவுளால் ஒரு நொடியில் ஒரு பிச்சைக்காரனை ராஜாவாகவும் ஒரு ராஜாவை பிச்சைக்காரனாகவும் மாற்ற முடியும். அந்த இளம் குருவின் மகனின் ஞானம் நிறைந்த பதிலைக் கேட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவரது அறிவு கூர்மையையும் சமயோசித புத்தியையும் பாராட்டி அவரை தனது அரசவை ஆலோசகராக நியமித்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கடவுள் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் வீற்றிருக்கிறார். நீங்கள் அவரை முழுமையாக நம்பி அவரிடம் நம்பிக்கை வைத்தால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். ஒவ்வொரு உயிரினமும் அந்த பரம்பொருளை வணங்க வேண்டும். இதன் மூலம் ஒருவன் தனக்குள்ளிருக்கும் தெய்வீக சக்தியுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.